Hi all, this is Suresh from Carcontrol Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேன் ரோடு. ஓகே, ஒரு நேரோ ரோடு, நிறைய ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் இருக்கும். சிங்கிள் லேன் ஹைவேஸ் இல்லை, ஒரு சிங்கிள் லேன், ஒரு சின்ன ரோட்டில் ஒரு 2-3 வெஹிக்கிள்ஸ் போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் எப்படி ஓட்டணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டி ஃபாஸ்ட்டாக வரும், நம்ம போகிற வண்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2 வண்டிங்களும் போகிறதுக்கான வழி எங்கே இருக்குன்றது நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணி ஏற்படுத்திக்கணும். இங்கே பாருங்கள், ரோட்லேயும் வந்து ரொம்பவே ஒரு இது மாதிரி இருக்குது, ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருக்காங்க, அதனால தான் வண்டர்ஃபுல். ஸோ கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து மூவிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ ஒரு வேளை அங்கே பைக் இருக்குது, நம்ம ஓவர்டேக் பண்ணுறோன்னா நம்ம போகிற ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணி ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது எங்கே வந்து வருது, நம்ம 2 பேர் எங்கே மீட் பண்ணுவோன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம வந்து ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கேருந்து ஒரு ரோடை க்ராஸ் பண்ணுறோன்னா ஒரு 4 வண்டி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்குன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, நம்ம கால்குலேட் பண்ணி எங்கே வந்து க்ராஸ் பண்ணும்போது நம்ம வந்து அவங்கள வந்து கரெக்டாக க்ராஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஓடுவோம், இல்லை நடப்போம் பொறுமையாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கால்குலேஷன் இருக்கணும். நம்ம காரும் அவங்க காரும் எங்கே மீட் ஆக போகுது, அங்கே வந்து நம்மளுடைய பாத் கிளியராக இருக்கா. ஓகே, அதை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டாலே போதும். லெஃப்ட் சைடில் இருக்கிற பைக்ஸ் வந்து லைட்டாக ஹார்ன் அடித்தாலே போதும். எஸ், இப்போ பாருங்கள், 2 கார் போன வழி இங்கே வந்து மீட் ஆகுது அப்படின்னும் போது அந்த இடத்த பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, பார்த்து வச்சிட்டிங்கன்னா முன்னாடியே ப்ரொஜெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் பிரேக்கர், எஸ், சூப்பர், கியர், வண்டர்ஃபுல். இப்போ லாரிலாம் வருது, பயப்படாமல் போகணும் அப்படின்னா நம்மளும் லாரி எங்கே மீட் பண்ண போகிறோம், அந்த முள் பொதிர்கிட்ட நம்ம மீட் பண்ணணும்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக தான். இங்கே பாருங்கள், கரெக்டாக அந்த முள் பொதிர்கிட்ட கரெக்டாக லாரி மீட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி எங்கே மீட் பண்ண போகிறோம், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது கிரியேட் பண்ணணும். இது வந்து நம்ம நைட் டைமில் ஓட்டுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறோன்னா நம்மளோட ஹெட்லைட்டும் அவங்களோட ஹெட்லைட்டும் எங்கே மீட் ஆக போகுது அப்படின்றது வந்து நல்லா தெரியும். ஸோ இதை வந்து இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நைட் விஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிடும், இதை பழக ஆரம்பிச்சிடும். அவர் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஒரு மேக்ஸிமம் என்ன கியர் வரைக்கும் போகலாம்னா 3rd கியர் வரைக்கும் போகலாம். ஒரு 30, 35, 40 அதுதான் மெயின்டைன் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப காலியாக இருந்தாலும் நம்ம வந்து வளைச்சி போகுது பாருங்கள் ரோடு. பயங்கரமான ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே போகிறது. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ பாருங்கள், அந்த இதுவும் நம்மளும் எங்கே மீட் பண்ண போகிறோம், நான் ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ண தான் இந்த கேட்டு, இந்த சாஃப்ரான் கேட் கிட்ட மீட் பண்ண போகிறோம். கரெக்டாக மீட் பண்ண பாருங்கள். எஸ், அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கூட மோசமாக இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ஏறின மாதிரி போயிடுங்க. ஓகே, அதே மாதிரி வளைச்சி ஓட்டக்கூடாது. இது ஒரு டெக்னிக் இருக்குது. ரைட்டில் காமிச்சு ஸ்டடி பண்ணிக்கணும், லெஃப்ட்டில் காமிச்சு ஸ்டடி பண்ணிக்கணும். இப்படி போகிற வண்டியை நீங்கள் இப்படி போகக்கூடாது, இப்படி காமிச்சு இப்படி போயிட்டு இப்படி போகிற மாதிரி போகணும். ஸோ இப்போ கை மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வண்டி போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து சூப்பராக ஓட்டுறீங்கன்னு அர்த்தம் நிஜமாவே. ஓகே, சென்சிபிள் டிரைவிங், 4 பேர் அனுசரித்து போகிறது நான் எப்போயுமே சொன்ன மாதிரி. எஸ், டபுள் பீப் கொடுத்துக்கோங்க சின்னதாக. ஓகே, அது போதும் ஹாரனுக்கு. எஸ், போயிட்டே இருக்கலாம். வண்டர்ஃபுல். ஸோ மேக்ஸிமம் சிங்கிள் லேனில் வந்து பைக்கு தான் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வருவாங்க. ப்ளஸ் கார் வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் அட்டென்டிவாக இருக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், மூவிங் கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ஓகே, இங்கே ஆள் நிற்கிறாங்க, பைக் நிற்கிறாங்க, வண்டி போவோமா, ப்ரொஜெக்ஷன் இருக்கா, எஸ் போகுது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு போக சொல்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி 1 hour இங்கே வந்து இந்த ரோட்டில் வந்து ட்ரெயின் பண்ணி நாங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டு அவளை ரெடி பண்ணி கோன் சிமுலேஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வர வச்சு அதுக்கப்புறமா ஓட்ட பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டிகிட்ருக்காரு. ஓகே, வண்டர்ஃபுல். எப்படி இருக்குது எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு சொல்லுங்கள் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம். சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்குலாம் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா இப்படி தான் இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக ஓட்ட முடியும்னு? சான்ஸே கிடையாது. ஃபஸ்ட் டே ட்ரைனிங் அப்பயே நான் வண்டி ஓட்ட தெரியாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டுறேன். இனிமேல் தான் கற்றுக்க போகிறோன்ட்டு. இன்னைக்கு 3rd day கிளாஸ். அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து 10 நாள் கிளாஸ் 20 நாள் கிளாஸில் மேட்ரு இல்லை. நான் சொன்ன மாதிரி நாளில் கூட ரொம்ப நேரம் ஓட்டின மாதிரி மசில் மெமரி ஆக்கிட்டாலே போதும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டோட வீடு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அங்கனால அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் ரோட்ஸு ப்ளஸ் ரொம்ப நேரோ பிஸி மார்க்கெட் ரோட்ஸ் மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நேரோ பிஸி மார்க்கெட் ரோட்ஸ் வரும். ஸோ அதனால் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து எப்படி வந்து கியர் மேனேஜ்மெண்ட், எப்படி வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஜெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஓகே, கிளச் கண்ட்ரோல் எவ்வளோ இருக்கணும், ஓகே, பள்ளத்தை எப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். ஓகே, வண்டி வந்து அவர் வச்சுருக்காரு ரெனால்ட் ட்ரைவர். ஸோ இதை விடவும் எம்யூவி வெஹிக்கிள் செடான் டைப்பில் கால்குலேஷன்ஸ் பண்ணால் எம்யூவி டைப்பில் கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும் எங்களுடைய கணிப்புப்படி. ஓகே, ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் மேக் பண்ணிக்கிறாரு. வண்டர்ஃபுல், நைஸ், சூப்பர். பார்த்தீங்களா, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்கல, அவர் பாட்டுக்கு கற்றுக்கிட்டாரு. வண்டர்ஃபுல்லாக மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பைக் வருது. எஸ், சூப்பர், வா, வண்டர்ஃபுல். எஸ், எஸ். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, எப்படி இதுக்கு மேலே ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது. ஓகே,
So this is Suresh from Carcontrol Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.